ஹாய் மக்களே, இன்றைக்கி நான் மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். இது வரைக்கும் முன்ன பின்ன வச்சதில்லை, வச்சு தான் பார்ப்போமே, எல்லாம் ஒரு அனுபவம் தானே. வாங்க. ஃபஸ்ட்டு புளியை கரைச்சிட்டேன். புளியை கரைச்சதுக்கப்புறம் கொத்தா என்னடா பண்ணுறது. இப்போ மஞ்சத்தூள் உம்மால இரு. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் தான் சொன்னாங்க, அதனால் 1 ஸ்பூனை போடுவோம். ஆனால் இது தாச்சி தண்டியாக இருக்குது, ஸ்பூனு சின்னோண்ட தானே இருக்குது. அப்போ 4 போடுவோம். ஒரு நிமிஷம், எத்தனை போட்டேன்? போட்டு விடுவோம், எல்லாம் குழம்பு தானே. கையை விட்டு கலக்கிட்டேன். ஏன்னா அப்படின்னா ஆச்சி குழம்பு சில்லி மசாலா மொத்தம் இதில் என்னென்னமோ கலந்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கொட்டி விட வேண்டியதுதான். இது உம்மால இதாண்டா பர பர பர. இதை பரபரன்னு போட்டால் பீச்சுக்கிட்டு அடிச்சுங்க. காலையிலையா இப்பயே கலக்கி விட்டுறோம். ஆனால் ஒரு கைப்பிடி அளவு. ஓகே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இவ்வளோ மிளகா பிடி போடுறத நினச்சா. அடுத்து இது பேர் ஓத்தா தலைகீழ இருக்கா. இது மல்லித்தூள் இதுக்கு பேர். கொட்டுறா மல்லித்தூள் அம்மாவில். இன்னைக்கு பாடுறா என்னடா பரன்னு போட்டு எப்படி பண்ணுற மட்டும் பாருங்கடா குழம்பு அவங்க உம்மாவில். இது என்னடா கரண்டி கலவாம கிடக்கு. இது கொஞ்சம் பாருங்களேன், இந்த மசாலா அப்படியே வயிற்றுக்குள்ள போனால் எப்படி இருக்கும். உங்களை இன்பமாக இருக்குண்டா நாக்குக்கு. ஆனால் என்ன அதை காலையில் நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. கிரிண்டா அப்படியே அந்த இடம். ஓகே, அடுத்து அந்த அக்காவோட வீடியோ பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அக்கா வீடியோ பார்ப்போம். ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? இல்ல போ. தனி மிளகாய் தூள் 2 டேபிள். சோ இன்னும் குழம்பு உங்களுக்கு நிறைய வைக்கணும் அப்படின்னா மல்லித்தூள் வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு. இது எல்லாத்தையுமே கைகளா. கல் உப்பு இல்லையே என்கிட்ட நைஸ் உப்பு தான் இருக்கு. தூக்கி கொட்டி விட்டுருவோம் அப்படியே. நைஸ் உப்பு ஒரு பாக்ஸை கொஞ்சமாக என்னடா வச்சுன்னு போட்டுக்கிட்டு எடுத்தியா ஒரே சொருவு. எவ்வளோ போடும்ல, இவ்வளோ உப்பு போடுறேன். அப்புறம் 10 லாட்டி அப்புறம் போட்டுக்கலாம். கைகளாலே கலக்குவோம், ஏன்னா நம்ம கையாலே பண்ணுவோம் எல்லாமே. அதுக்கு தான் சொல்கிறேன், கையாலே பண்ணுவோமே நல்லா நீட்டாக. ஒரு நாயை எவ்வளவுதான் குள்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அதோட முட்டை பீஞ்சில தாண்டி போகும். இது வந்து கரைஞ்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு புளி காரம் எல்லாம் சரியா டேஸ்ட் பண்ணுவா. சப்போஸ் ஏதாவது குறைய என்ன கொஞ்சம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. கருவேப்பிலை கொத்தமல்லி போட போறேன். கொத்தமல்லி கருவேப்பிலைய எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்ற வேண்டியதான். ஊற்றி விடு எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து என்னமோ சொன்னிச்சு மறந்துட்டேன் அந்த அக்கா. ஓகே, இதுக்கு பேர் தானே கடுகு. ஆமாம், இது வெந்தயம்டா. இதுக்கு பேர் தான் கடுகுன்னு நினைக்கிறேன், ஏன்னா கூகுளில் போட்டு பார்த்தேன். இதுக்கு பேர் தான் கடுகுன்னு சொன்னாங்க. போட்டுற வேண்டியதான். அதை மழை போட்டு விடு. கடுகு 2 ஸ்பூன் போடு, பத்தாது. கம்மியா வந்து சோம்பு சேர்த்து. சோம்புனா எப்படி இருக்கும்? இதுதான் சோம்பு. சோம்பு போட்டாச்சு. ரைட்டு, அடுத்து வேற பொரிய விட்டுக்கோங்க. இதோடைய கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் அதிகமா மீன் குழம்புக்கு சேர்த்தோம் அப்படின்னா கருவேப்பிலை அதுல போட சொன்னாங்க, இதுல போட சொன்னாங்க. என்ன விளையாட்டு காட்டுறீங்களா, ஜோக்கு காட்டுறீங்களா? முருங்கைக்காய் நிறைய போட்டேன். மழை என்ன ஆகுது தெரில. பார்த்தா டேட்டா வேற இல்லை. நான் வரல, இவ்வளோ முருங்கைக்காய் அள்ளி போட்டு விட்டேன் குழம்புக்கு. ஃபஸ்ட்டு மொபைல் டேட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும். ஹேய் மாப்பிள்ள, உள்ள போகக்கூடாது மாப்பிள்ள, வெளியே போடா. வெற்றிகரமாக கொட்டிட்டேன் எல்லா காய்கறியையும். ஓகே கைஸ், இந்த வதஞ்சிக்கிட்டு இருக்கு. இது இன்னும் எவ்வளோ நேரம் வதங்கணும்னு தெரில.
நல்லா கருவிருச்சு. இன்னும் அவங்க கருவுன்னு சொன்னால் கருப்பு கலரில் வரணுமா, இல்லாட்டி இந்த மாதிரி மாநிலத்தில் தான் இருக்கணுமா எனக்கு தெரியல. மீன் இருந்தால் அந்த பக்கம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வதங்கு 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 நல்லா வதங்கு. நல்லா வதக்கணும்டா. இன்றைக்கி காட்டுறேன்டா நான் எவ்வளோ பெரிய சமையல் மாஸ்டர் இன்றைக்கி காட்டுறேன்டா. எவனாச்சும் எனக்கு பிடிக்காதவனுக்கு கொண்டாந்து இந்த சாப்பாடை சாப்பிட வைக்கணும்டா. என் நண்பனை கூட்டி வந்து சாப்பிட வைக்கப்பாங்க முதல் முறையாக. ஏன்னா அவன் நமக்கு தேவைப்படுவான். அதனால் நான் சமைச்ச சாப்பாட்டை முதல் முறையாக என் நண்பனுக்கு போட விரும்பலை. ஏன்னா எதுக்கும் தேவைப்படுவான் அவன் நமக்கு. இங்கே பாருங்க, நான் அரைச்ச மசாலாவை கும்மால இதான்டா மசாலா. இந்த மீன் குட்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஆனால் இதில் எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒமேகா ஃபேட் 3 தெரியுமா? அது ஆண்களுக்கு அதிக சக்தியை கொடுக்கும். ஒரு நிமிஷம், எல்லாருக்குமே சக்தியை கொடுக்கும். இந்த மீனோட பவர் அப்படி. இப்போ நான் அந்த ரெடி பண்ண அந்த மசாலாவை அந்த குழம்புக்குள்ளே கொட்ட போகிறேன். அப்படியே போடு போடு போடு, தூவி விடு மலைத்தாரல் மாதிரி, மலைத்தூரல் மாதிரி தூவி விடு தூவி விடு தூவி விடு தூவி விடு தூவி விடு தூவி விடு. இப்போ ஏதோ ஒன்று குறையுது. இதில் என்ன குறையுது? தாச்சி இது தண்டியாக இருக்குது, தண்ணி ஏன் கம்மியாக இருக்குது? குழம்பு ரெடி ஆகுது, குழம்பு ரெடி ஆகுது, குழம்பு ரெடி ஆகுது, குழம்பு ரெடி ஆகுது, குழம்பு ரெடி ஆகுது. கைஸ், ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மீன் குழம்பை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மீன் குழம்பை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். குழம்பு மட்டும் இல்லை, மீனே சேர்த்து தான் சாப்பிடுவேன். கடவுளே, நீ தான்ப்பா காப்பாற்றணும். கொஞ்சம் மீன், கொஞ்சம் சோறு வாயில் வச்சு பார்ப்போம். அதாவது இதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். அந்த ஒரு விஷயத்துக்காண்டியாச்சும் இது நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன்டா. ஆனால் கேவலமாக இருக்குது. ஆனால் நான் சொல்லுவேன் நல்லா இருக்குது. ஏன்னா அதை நான் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன்.